Hello friends, last video Python நம்ம MySQL இருக்க டேபிளில் எப்படி டேட்டாஸை இன்சர்ட் பண்ணலான்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் அப்டேட் எப்படி பண்ணுறது, டெலிட், ட்ராப் இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட்டு 2-3 வீடியோஸில் நம்ம MySQL பற்றி தான் பார்க்குறோம். அதில் ஒரு டேட்டாபேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் டேட்டாஸ்லாம் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு வித் எக்ஸாம்பிளோட பார்த்தோம். இப்போது இருக்கிற டேட்டாவை அப்டேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதாவது டேபிளில் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிற டேட்டாவில் சில மாற்றங்கள் நான் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கும்போது பர்டிகுலர் டேட்டா செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் அதை மாற்றுவேன். ஓகேங்களா? அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது அப்டேட் டேட்டா. அப்டேட் டேட்டா இதில் நம்ம செட், வேர் இந்த 2 கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட வேல்யூஸை மாற்றுவோம். செட் அப்படின்றது புதுசாக கொடுக்க வேண்டிய வேல்யூ, நியூ வேல்யூ. வேர்ன்றது இந்த கண்டிஷன் மெட் ஆகிற கேஸில் மட்டும்தான் எனக்கு மாற்றணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எனக்கு நேம் ராம் அப்படின்ற இருக்க ரெக்கார்டில் மட்டும் லொக்கேஷனை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னும்போது செட் அட்ரஸ் இஸ் ஈக்குவல் டு மதுரை கொடுத்துட்டு வேர் கண்டிஷன் நேம் இஸ் ஈக்குவல் டு ராம் கொடுப்பேன். எஸ்கேஎல் ராம் டேட்டாஸை எல்லாமே அதோட அட்ரஸை மதுரைன்னு மாற்றும். இதுதான் அப்டேட் டேட்டா. எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது தெளிவான ஐடியா கிடைக்கும். அடுத்தது டெலிட் டேட்டா. டெலிட் டேட்டா எப்படி பண்ண போகிறோம்னா, டெலிட் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். இதில் அந்த பர்டிகுலர் ரெக்கார்டையே டெலிட் பண்ணிடும். ஃபுல் ரோவுமே டெலிட் ஆகும். நம்ம எல்லா ரோவையும் நம்ம டெலிட் பண்ண போகிறதில்ல, ஏதாவது ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் மெட் ஆகிற ரோ மட்டும்தான் நம்ம டெலிட் பண்ண போகிறோம். அதுக்காக இங்கே வேர் கண்டிஷன் கொடுக்கணும். டெலிட் டேட்டா அப்படின்றது டெலிட் ரெக்கார்ட்ஸ் இந்த டேபிள் வேர் கண்டிஷன் மெட். நம்ம எந்தெந்த கண்டிஷன்ஸ்லாம் கொடுக்குறோமோ அது மீட் அவுட் ஆகும்போது அந்த ரெக்கார்ட் டெலிட் ஆகிடும். தென் ட்ராப் டேபிள். ட்ராப் டேபிள்ன்றது மொத்தமாக டேபிளை டெலிட் பண்ணுறது. இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. நம்ம டேபிளை டைரெக்டாக டெலிட் பண்ணோம்னா சம்டைம்ஸ் அங்கே இல்லாத டேபிளுக்கு கூட நம்ம நேம் கொடுக்க சான்ஸ் இருக்குது. அந்த டைமில் நம்ம அந்த டேபிள் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெலிட் யூஸ் பண்ணலாம். ட்ராப் என்டையர் டேபிள், தென் ட்ராப் டேபிள் இஃப் எக்ஸிஸ்ட். ட்ராப் கொடுத்துட்டு டேபிள் நேம் கொடுக்கும்போது எஸ்கியூஎல் போய் செக் பண்ணோம் அந்த டேபிள் இருக்கான்னு. இருந்துச்சுன்னா அந்த டேபிளை ஃபுல்லாக டெலிட் பண்ணிடும். இதே அந்த டேபிள் இல்லை அப்படின்னும்போது டேபிள் டசன்ட் ஃபவுண்ட் அப்படின்ற எரர் த்ரோ பண்ணும். நெக்ஸ்ட் ட்ராப் டேபிள் இஃப் எக்ஸிஸ்ட். இஃப் எக்ஸிஸ்ட் த டேபிள் நேம் கொடுக்கும்போது எஸ்கியூஎல் ஃபஸ்ட்டு டேபிள் இருக்கான்னு செக் பண்ணோம். டேபிள் இருந்துச்சுன்னா அதை ஃபுல்லாக டெலிட் பண்ணிடும். டேபிள் இல்லைன்னா எரர் எதுவுமே த்ரோ பண்ணாமல் எதுவுமே பண்ணாது. அந்த எக்ஸிக்யூஷன் அப்படியே கண்டினியூ ஆகும் நம்மளுடைய ப்ரோக்ராமில். ஸோ தட் எரரே ஜென்ரேட் ஆகாது. டேபிள் இருக்கான்னு செக் பண்ணோம். டேபிள் இருந்தால் டெலீட் பண்ணிடும். டேபிள் இல்லைன்னா எரர் எதுவுமே த்ரோ பண்ணாது. த்ரோ பண்ணாமல் நம்மளுடைய ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் அப்படியே கண்டினியூ ஆகும். இதுதான் ட்ராப் டேபிளுக்கும் ட்ராப் டேபிள் இஃப் எக்ஸிஸ்ட்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இதோட எக்ஸாம்பிளை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.